ராகு கேதை பற்றி கேட்டீங்க. பொதுவாக நவகிரகங்கள் அத்தனையத்திலையுமே நம்ம வாழ்க்கையில் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ராகு கேதுகள் ரெண்டுமே வித்தியாசம் கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ மக்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் வேலையே கிடையாது. காரணம் என்னங்கிறத உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். ஒரு பக்கம் இந்த கிரகங்களுடைய தாக்கம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுகள் மட்டுமல்ல, பாக்கி 7 கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில் தொடர்பு கொண்டு தான் இருக்குது. நவகிரகங்கள் 9ல் நம்ம கண்ணில் பார்க்குறது 7 கிரகங்களை மட்டும்தான். ராகு கேதுகள் ரெண்டுமே நிழல் கிரகங்கள்னு பேர், சைட் ஆஃப் பிளானட்னு ஜோசியத்தில் நம்ம சொல்கிறது உண்டு. இந்த நிழல் கிரகங்கள் இப்போ ராகு சூரியனை பிடிச்சால் சூரிய கிரகணம், சந்திரனை கேது பிடிச்சா சந்திர கிரகணம். ஆக இந்த சோலார் எக்லிப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆக சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதுகளுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ராகு கேதை பற்றி நீங்கள் பயப்படுறதுமோ என்னமோ. பட் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது ரெண்டுமே நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்க நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு நன்மையை செய்யலாம் அல்லது ஒரு சில கெடுபலங்களை செய்யலாம். பொதுவாக ராகு கேது ரெண்டுமே தீய கிரகங்கள் தான், ரெண்டுமே நிழல் கிரகங்கள் தான், ரெண்டுமே பாம்பு தான். ஸோ ராகும் ஒரு பாம்பு தான், கேது ஒரு பாம்பு தான். என்னதான் நம்ம பாம்புக்கு பால் வார்த்தாலும் பாம்பு என்னவோ பாம்பு தான் கொத்த தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த 2 கிரகங்களும். முதல்ல ராகு அப்படின்னாலே நான் புராண கதைக்கு போகலை, ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக அவங்க கெடுக்கிறது மட்டுமல்ல, நிறைய நல்ல பலன்களையும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல இந்த நூற்றாண்டில் 22nd இந்த ராகு கேதுவால் என்னங்கிறத சொல்லி, ராகு அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அர்த்தம், கேது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம். இன்றைக்கு உலகம் முழுவதும் எதில் இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே கம்யூனிகேஷனில் தான் இருக்குது, தகவல் தொடர்பில் தான் இருக்குது. இதில் மேலிருந்து வரக்கூடிய தகவல் தொடர்பு, கீழேயே இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம். மேலிருந்து வரக்கூடிய தகவல் தொடர்பு நமக்கெல்லாம் தெரியும், சேட்டலைட்லேருந்து வர்றது அதெல்லாமே ராகு தான். கேது கேபிள் மூலமாக வரக்கூடிய தகவல் தொடர்பு. ஸோ அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்கிறோம். இனி வருங்காலங்களில் எல்லாமே மேலே இருந்து தான் வரப்போகுது தகவல் தொடர்பு. உங்களுக்கு தெரியும், எல்லாமே சேட்டலைட் மூலமாக தான் இனிமேல் எல்லா விதமான லிங்க்குமே நமக்கு கிடைக்க போகுது. இருந்தால் கூட இந்த கேபிள்ங்கிறதும் என்றைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த கேபிளை சொல்லுவது கேது பகவான். அதே போல் ராகு அப்படின்னாலே முஸ்லீம்ஸ்னு அர்த்தம், கேது அப்படின்னாலே கிறிஸ்டின்னு அர்த்தம். ஸோ இந்த உலக இயக்கமே நல்லா பாருங்கள், இந்த 2 கண்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸில் மிகப்பெரிய எண்ணெய் வளங்கள் இருக்குது. அவங்க மிகப்பெரிய லெவலில் கல்ஃப் கண்ட்ரீஸில் அந்த எண்ணெய் வளத்தை வச்சு பொருளாதாரம் நமக்கு உலகம் முழுதும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. கேது இஸ் கிறிஸ்டின். இன்றைக்கி உலகம் முழுதும் US, UK, கனடா, ஆஸ்திரேலியா, டென்மார்க்கு, நார்வே இது மாதிரியான கண்ட்ரீஸில் தான் கிறிஸ்டின்ஸ் கண்ட்ரீஸ் இருக்குது, ரஷ்யன். ஸோ இது மாதிரியான கண்ட்ரியில் தான் உலக பொருளாதாரம் இருக்குது. ஆக இந்த ராகு கேது பிடியில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒருவேளை அதனால் கூட நமக்கு அந்த பயம் என்பது இருக்கோ என்னவோ. இருந்தால் கூட ராகு மாதிரி நல்ல விஷயங்களை செய்வதற்கான கிரகங்களும் இல்லை, அவர் மாதிரி பிரச்சனைக்குரிய கிரகங்களும் இல்லை. அதே மாதிரி தான் கேதுவும். ஸோ ராகு ஒருத்தவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா வாழ்க்கையில் அவர் மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இந்த ராகு ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னாங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல இது மாதிரி பாவ கிரகங்கள் தீய கிரகங்கள் தீய இடங்களில் இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3ஆம் இடம் அப்படின்னால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். அங்கே ராகு இருந்தால் அவங்க அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும், இன்றைக்கி மாஸ் மீடியா, இன்றைக்கி நம்ம மாஸாக என்னென்னமோ வந்திருக்கு, நமக்கு அத்தனை விதமான சோஷியல் மீடியா, எத்தனையோ சோஷியல் மீடியா இருக்குது, அத்தனையுமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ராகு 3ஆம் இடத்துல இருந்தால். அது மட்டும் இல்லை, அதனால் அவங்க நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்க வாழ்க்கையில் ஜாதகத்தில் இருக்குது. அடுத்து ராகு 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னாலே அவங்களுடைய சர்வீஸே கம்யூனிகேஷனில் தான் இருக்கும், தகவல் தொடர்பில் தான் இருக்கும். அடுத்து 10ஆம் இடம், அந்த தகவல் தொடர்பு மூலமாக அவங்க வருமானத்தை ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. 11 அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் அடையக்கூடிய புகழ், இதெல்லாமே அவங்க ஜாதகத்திலே இந்த மாதிரி இடங்களில் இருந்தாலும் இருக்குது. இது இல்லாமல் அவங்க மற்ற இடங்களில் இருந்தாங்கன்னாலே நமக்கு அவங்களை பற்றிய பயம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, ஒரு பக்கம் 4ஆம் இடம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கிய குறைவு. ஸோ ராகு 4ல் இருக்காங்க, ஹெல்த் இஷ்யூ என்பது இருந்துக்கிட்டே இருக்கும்.
யாவதே ராகு 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தை பாக்கியத்தால் பிரச்சனை. 5ஆம் இடம் அப்படின்னாலே ஆண் பெண் எல்லாருக்குமே குழந்தையை சொல்லக்கூடிய இடம். அங்கே வந்து ராகு பாம்பு இருந்தாலே குழந்தை பாக்கியத்தில் தடை. 13 விதமான புத்திர தோஷம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு தோஷம் அந்த ஆண் பெண்ணுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ராகு இங்கே இருந்தால். ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகல தடை, அப்புறம் அபார்ஷன், ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் வளர்றதில் அவங்களுக்கு படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறது. அடுத்து 7ஆம் இடத்துல இருந்தாலே அவங்க கணவன் அல்லது மனைவியை சொல்லக்கூடிய இடம் 7. அங்கே ராகு இருந்தால் பாம்பு, மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு, கிரானிக்கா டிசீஸ் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள். 12ஆம் இடம் என்பது வைத்திய செலவுகள், விரயம், நஷ்டம். அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய நோய்களால் வரக்கூடிய வைத்திய செலவுகள். அது மட்டும் இல்லை கணவன் மனைவி செப்பரேஷன், பிரிவு, இதெல்லாம் சொல்லக்கூடியது 12. ஆக ராகு இங்கெல்லாம் இருந்தால் பாதிப்பு இருக்குன்னு இருக்கு. கிட்டத்தட்ட இதே தான் கேதுவுக்கும். ஸோ பொதுவாக ராகுவை காட்டிலும் எல்லா பழைய நூல்களில் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எந்த கிரகமும் கிடையாது. ஆனால் ராகு கேதுகளுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய சுபாவங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேது அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் ஞானம்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம், ஆற்றல்னு அர்த்தம். ஆனால் அதே கேதுக்கு இன்னொன்று ஜோதிட சாஸ்திரத்தில் பிரிவினை கிரகம்னு அர்த்தம், செப்பரேட்டிங் பிளானட்டுன்னு அதுக்கு பேர். ஸோ ஒருத்தருடைய ஆண் பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல கேது இருக்குனாலே அவங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அதே போல் 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப் இருக்குன்னு அர்த்தம். அதுவே 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்க லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், லிங்க் இருப்பதற்கான வாய்ப்பு. ஸோ இம்மொராலிட்டி, ஒழுக்க குறைப்பு. பாருங்கள், எது ஞானம்னு சொல்கிறாங்களோ அதுதான் ஒழுக்க குறைபாடுன்னு அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. ஸோ அதில் தான் கிரகங்கள் இருக்குது. அதனால் ராகு கதிகள் வந்து அவங்கள பார்த்தா பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தில் அவங்க இருக்கக்கூடிய இடம், அவங்கள பார்க்கக்கூடிய கிரகம், அவங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்களோ அதை ஒட்டி தான் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏற்ற இறக்கங்கள், நன்மை தீமைகள் அப்படின்னு கலந்து இருக்குது. அதனால் வெறும் ராகு கதிகளை மட்டுமே நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. குறிப்பாக இந்த கேது பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் தான் ஞானம்னு சொல்கிறோம். பட் எது ஞானமோ அதுதான் கிரிமினல். ஸோ நிறைய பேர் மிகப்பெரிய அறிவு, ஆற்றலோடு இருப்பாங்க. ஆனால் மைண்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் கிரிமினலாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த கேது தான் காரணம். கேது நான் முதல்ல சொன்னேன், டிஸ்ட்ரிபியூஷன்னு சொன்னேன். ஸோ நம்மளுடைய ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பண்ணுறது ராகுவாக இருந்தால் கூட அந்த ப்ராஜெக்டை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது கேது. அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது. ஸோ நம்ம எல்லா விதமான நம்மளுடைய மறைமுகமான செயல்பாடுகளுக்கான அத்தனைக்குமே, ஒரு ஆண் பெண் செயல்பாடுகள் அத்தனைக்குமே ராகு கேது தான். அதனால தான் அதுக்கு நிழல் கிரகங்கள்னே பேர். நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம செய்கிற தப்புகள் எதுவுமே வெளியே தெரியறது இல்லைன்னு. பட் அந்த ராகு கதிகளுடைய பார்வையிலேருந்து நம்ம எப்பயுமே தப்புறது கிடையாது. அதனால தான் இந்த ராகு கதிகளை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகைப்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையும் கூட, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க நல்ல இடத்துல இருந்தால் நமக்கு நல்ல பலன்களையும், மோசமான இடத்துல தீய பலன்களையும் செய்வாங்க. கோச்சாரத்துலேயும் அவங்க நல்ல இடத்துக்கு வரணும். நம்ம வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க, எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்குமே ராகு கதிகள் தான் முக்கியமான கிரகங்கள். நம்ம வாழ்க்கையில் திடீர்னு அதிர்ஷ்டம் வரும், திடீர்னு பிரச்சனை வரும். இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா ராகு கதிகள் தான். இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. அதே போல் அந்த பிரச்சனை எப்படி முடியுதுங்கிறதும் தெரியாது. ஸோ இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதற்கும், எதிர்பாராத பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகு கதிகள் தான். ஸோ அவங்க நம்மளுக்கு நல்ல இடத்துல ஜாதகத்தில் அமைஞ்சு கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வந்தாங்கன்னா நன்மை, இல்லைன்னா கிடையாது. அதனால் எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை தான் செய்யும், தீமையை செய்யும். ராகு கதிகள் மட்டுமே நம்ம பார்த்து பயப்படுங்கிற அவசியம் கிடையாது.